கிரானைட்டில் என்னெல்லாம் டைப் எட்ஜ் ஃபினிஷஸ் அவைலபிள் அப்படின்ற இது வீடியோ. ஸோ இப்போ நீங்கள் யூஸ்வலாக பார்த்தீங்கன்னா கிரானைட் வந்து வெறும் எட்ஜ் மட்டும் பாலிஷ் பண்ணால் இது பேர் எட்ஜ் பாலிஷ். ரைட்டாக எட்ஜ் பண்ணிவிட்டு இந்த லைட்டாக அந்த எட்ஜ் மட்டும் நம்ம வந்து சாம்பர் பண்ணியிருக்கோம். ஸோ எட்ஜ் இந்த சாம்பரிங் வந்து பண்ணியிருக்கோம். சில நேரத்தில் அப்படின்னா அந்த சாம்பர் வந்து நல்லா ப்ரொனவுன்ஸ்டாக கொடுக்கும். ஸோ எட்ஜை வந்து பாலிஷ் பண்ணிடுவோம். ஸோ இது வந்து டேபிள் டாப் இதெல்லாம் பண்ணும்போது இந்த மாதிரி பண்ணுவோம். ஸோ இதை வந்து ஃபுல்லாக அப்படியே வந்து எங்கேயுமே உங்களுக்கு கையில் இது பண்ணாமல் இருக்குன்னா இது பேர் ஃபுல் நோசிங். ஃபுல்லாக வந்து இது பண்ணி பாலிஷ் பண்ணிவிட்டா இது வந்து ஃபுல் நோசிங். இப்போ நீங்கள் வந்து டாப்லேருந்து வந்து பாட்டம் வந்து இந்த பாட்டம் ஏஜ் ஷார்ப்பாக இருக்கும், டாப் ஏஜ் மட்டும் இது பண்ணியிருந்தோம்னா இது பேர் வந்து ஃபுல் நோசிங். ஸோ அது போக வந்து நீங்கள் சம் மோர் ஃபினிஷஸ் நம்மளால் கொடுக்க முடியும். இது வந்து ஹாஃப் நோசிங் வித் சிங்கிள் ஸ்டெப். ஸோ இதே வந்து பார்த்திங்கன்னா நம்ம டபுள் ஸ்டெப்பு கொடுத்தும் நம்ம வந்து சாம்பரிங் கொடுக்க முடியும். ஸோ என்ன நம்ம வந்து டிஃப்ரெண்ட்டான இது வந்து பண்ண முடியும். இது எல்லாமே பார்த்திங்கன்னா சிங்கிள் கிரானைட்டில் பண்ணும்போது. ஸோ இதே வந்து என்ன பண்ணுறோம்னா சில நேரம் வந்து கிச்சனில் பண்ணும்போது என்ன பண்ணோம்னா நம்ம வந்து டபுள் நோசிங் சொல்லுவோம். அதாவது இன்னொன்று எக்ஸ்ட்ரா கல் ஒன்று கொடுத்து நீங்கள் இது பார்த்தீங்கன்னா இதான் ஆக்சுவல் கல். இந்த பீஸ் மட்டும் எக்ஸ்ட்ரா ஒன்று இது பண்ணிவிட்டு இது ஃபுல்லாக வந்து பண்ணிவிட்டோம். அதே ஃபினிஷஸ் அவைலபிள். இது வந்து ஃபுல் நோசிங், ஹாஃப் நோசிங், சாம்பரிங், எட்ஜ் ப்ளஸ் சாம்பரிங் எல்லாமே வந்து பண்ண முடியும். இது வந்து எக்ஸ்ட்ரா பீஸ் வச்சு பண்ணுவோம். ஸோ இதே வந்து சில நேரத்தில் என்னென்னா கிச்சனில் நமக்கு வந்து தண்ணி ஒழுகக்கூடாது அப்படின்பாங்க. ஸோ அதனால் என்ன பண்ணோம், வாட்டர் பீடிங் வைப்போம். ஸோ இது வந்து கிச்சன் சர்ஃபேஸ் யூஸ்வலாக கிரானைட்டில் என்ன பண்ணிடணும், இது எட்ஜிலேருந்து பண்ணியிருப்போம். டேபிள் டாப் பண்ணும்போது உள்ளுக்கு வந்து பழைய ஸ்டீலோ இதுவும் வந்து உள்ளுக்கு போயிடும். ஸோ இந்த மாதிரி ஃபினிஷ் வந்து கொடுப்போம். கிச்சனுக்கு பண்ணும்போது இதே என்ன பண்ணுறோம்னா இப்படி வரும்போது தண்ணி வந்து நம்ம மாடலர் கிச்சனில் வந்து ஸ்பில் ஆகுது. அதுக்காக என்ன பண்ணால் இந்த மாதிரி வாட்டர் பீடிங் கொடுக்குறோம். வாட்டர் பீடிங் கொடுக்கும்போது எக்ஸ்ட்ரா ஒரு மேலே ஒரு பீஸ் வச்சுட்டு இந்த பீஸ் இந்த தண்ணி இங்கே வந்துச்சுன்னா இங்கேருந்து நம்ம வந்து சிங்க்குக்கு தள்ளி விடுற மாதிரி கிச்சன் பண்ணும்போது இந்த மாதிரி வாட்டர் பீடிங் வந்து பண்ணுவோம். பட் எப்போதுமே இந்த எக்ஸ்ட்ரா பீஸ் வைக்கும் போது ஸ்ட்ரென்த் வந்து கம்மியாகும். சிங்கிள் பீஸில் பண்ணும்போதுக்கும் இந்த எக்ஸ்ட்ரா பீஸ் வைக்கும் போது அந்த ஸ்ட்ரென்த் வந்து ப்ராப்ளம் வந்து இருக்கும். ஸோ இதே வந்து இன்னொன்று கிச்சனில் பார்த்தீங்கன்னா எட்ஜு வந்து அந்த எட்ஜு வந்து எனக்கு வந்து நார்மல் பாலிஷிங் பண்ணியிருக்கும், எனக்கு பாதிக்கு மட்டும்தான் எனக்கு வேணும் அப்படிம்பாங்க. இதுவும் நம்மளால் செய்ய முடியும். இதை பார்த்தீங்கன்னா இந்த எட்ஜு மட்டும் இது பண்ணி ரவுண்ட் ஆஃப் பண்ணி நம்ம வந்து வாட்டர் பீடிங் வித் நார்மல் இதுவும் வந்து செய்ய முடியும்.